அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். நாம் இன்று பார்ப்பது பத்திர யோகம் என்றால் என்ன? புதன் பகவான் தரும் பத்திர யோகம், இதை பற்றி நாம் இப்பொழுது தெளிவாக பார்ப்போம். பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசி, கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசி, தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசி, மீன லக்னம் அல்லது மீன ராசி, இதுபோல் உங்களுக்கு லக்ன அமைப்போ அல்லது ராசி அமைப்போ இருந்தால் உங்களுக்கு இந்த பத்திர யோகம் எவ்வாறு செயல்படும் என்பதை பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா கேந்திரம் என்றால் என்ன அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கேந்திரம் என்றால் என்ன? கேந்திரம் என்பது 1, 4, 7, 10 ஆகிய இடங்கள், அதாவது லக்கணத்திலிருந்தோ அல்லது ராசியிலிருந்தோ நீங்கள் எண்ணும் பொழுது 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய ஸ்தானத்தில் புதன் அங்கு ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் இந்த யோகம் செயல்படும். மிதுனம் லக்னம் அல்லது ராசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, மிதுனம் அங்கு லக்னம் ராசி எடுத்துட்டு புதன் அங்கு ஆட்சி பெறுகிறார். அங்கிருந்து 4ஆம் இடம் கேந்திரத்தில், அதாவது கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். ஆகவே மிதுனத்துக்கு 1 மற்றும் 4ஆம் இடம், 1ஆம் இடம் ஆட்சியாகவும் 4ஆம் இடம் கன்னியில் உச்சமாகவும் செயல்படுகிறார். அங்கு புதன் இருக்க வேண்டும். அடுத்து கன்னி லக்னம் அல்லது ராசியாக என்று எடுத்துக்கொண்டால், கன்னியில் 1ஆம் இடத்தில் அங்கு புதன் உச்சமாகிறார். 10ஆம் இடத்தில் மிதுன வீட்டில் ஆட்சி ஆகிறார். தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசி எடுத்துக்கொண்டால், அங்கிருந்து மிதுன வீட்டில் ஆட்சியாகவும் 10ஆம் இடத்தில், அதாவது மிதுனம் என்பது 7ஆம் இடம், 10ஆம் இடத்தில் கன்னி ராசியில் உச்சமாகிறார். அப்ப 7, 10 செயல்படும். அங்கு இதுவாக மீனம் அல்லது ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ எடுத்துக்கொண்டால், அங்கு மீனத்திற்கு 4ஆம் இடம் மிதுனம், அங்கு ஆட்சி, மீனத்திற்கு 7ஆம் இடம் கன்னி, அங்கு உச்சம் ஆகிய இந்த 4 லக்னம் ராசிகாரர்களுக்கு மட்டும்தான் இந்த யோகம் செயல்படும். இது பொதுவாகவே மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசி அல்லது லக்கணங்களுக்கு எது நன்மையை கொடுக்கும் இந்த பத்திர யோகம் என்றால், மிதுனம் மற்றும் கன்னி இந்த 2 ராசி லக்கணத்திற்கு மட்டும்தான் நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு, மீனம் ஆகிய 2 ராசியோ லக்கணத்திற்கு இருந்தால் இது பலன் பெரிதாக கொடுப்பது என்பது கிடையாது. ஏனென்றால் அது 7ஆம் இடமாக பாதகாதிபதியாக வருவதால் புதன் இந்த தனுசு மற்றும் மீனத்திற்கு பெரிதாக பலன் கொடுப்பதில்லை. ஆகவே இந்த மிதுனம் மற்றும் கன்னி ராசி ஆகிய 2 ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்களை கொடுக்கிறது. இதனுடைய தசா புத்தி காலங்களில் இதனுடைய தன்மைகள் பற்றி அறிவோம். நல்ல புத்திசாலியாக இருப்பார்கள். பேச்சாற்றல், மதிநுட்பம், எடிட்டர், அறிவு, கல்வி, திறமைசாலி, நகைச்சுவை, நினைவாற்றல், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், கணித அறிவு, ஆலோசனை, ஜோதிடம், லாயர், அக்கௌண்டன்ட், ஆசிரியர்கள், கவிஞர், சிற்பி, பேச்சாளர்கள், கூட்டு தொழில் செய்வராக இருப்பார்கள். குறிப்பு: பொதுவாகவே புதனுடன் அசுப கிரகங்கள் சேரக்கூடாது. சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற கிரகங்கள் சேர்க்கையோ பார்வையோ கூடாது. இது எப்பொழுது யோகம் தரும் என்றால், புதன் திசை புத்தி காலங்களில் நடக்கும் பொழுது இந்த யோகத்தை தரும். அப்போது லக்னமோ ராசியாகவோ கோச்சார கிரகத்தால் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். நல்ல சுபகிரகங்கள் பார்வை இந்த தசா புத்தி காலங்களில் இந்த யோகம் இருப்பவர்கள் செயல்படும் பொழுது அது நல்ல யோகமாக செயல்படும். இதனுடைய புதனுடைய நிறம் என்றால் பச்சை, ரத்தினம் மரகதம். வழிபாடு விஷ்ணு வழிபாடு சிறப்பு. பத்திர யோகம் பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல்.